நான் தென் மாவட்டம். வாங்க ரமேஷ் தானே சொல்லுங்க, ரமேஷ் தம்பி. நான் டிஎம்கே தெற்கு மாவட்டம். பிரின்சஸ் அண்ணா. அக்கா சாப்பிட்டீங்களா அக்கா? என்ன இல்லை ஜெய் சூர்யா, இனிமே தான் சாப்பிடணும். இனிமே தான் சாப்பிடணும். தென்மேற்கு பருவக்காற்று தேனை பக்கம் வீசும்போது பிரசாந்த் வாலு பிரின்சஸ் கலெக்ஷன் ப்ரோ. அரியலூர் கிழக்கா? ஆமாம், அப்புறம் என்ன அதுக்கு? எங்களுக்கு கிழக்கு அரியலூர். அப்பா நான் இருக்கேன்ப்பா கிழக்கு மாவட்டம். அப்படிங்களா? என்ன ஊர்? என்ன ஊருமா நீங்கள்? நீங்கள் என்ன ஊருங்கம்மா? பிரபாமா. சூர்யா ஹாய் அக்கா. ஹாய் சூர்யா. ஹாய் 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 சிஸ்டர். ஸ்பெஷல் அண்ணா கேக்கு டீ. ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. கலாய்க்கிறாங்க பிரின்சஸ் அண்ணா. எங்கள் தெற்கு மாவட்டம். என்ன ஊர் சொல்லுங்க பிரசாந்த், என்ன ஊர் சொல்லுங்க. அருண்மொழி ஞாபகம் வைத்து கொள்ள வேண்டும். கண்டிப்பாக ஞாபகம் வச்சுப்பேன். ஏன்னா ஃபோன் வர்றது யாருமே வந்து கேட்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தங்க தான் கேட்பாங்க. ஆனால் அருண்மொழி பேர் இப்போ எனக்கு மறக்காது. கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகேவா? அருண்மொழி. அருணுங்கிறது வந்து எங்கள் என் ஃப்ரெண்டு பேர் ஒருத்தி அருள்மொழின்னு இருக்கும். அக்கா எனக்கு ஒரு டவுட்டு, மெம்பர்ஷிப் அப்படின்னா என்ன அக்கா? ப்ளீஸ் சொல்லுங்கள் யாராவது. மெம்பர்ஷிப்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை கண்ணு. மெம்பர்ஷிப்புக்குன்னு நீங்கள் தனியாக உங்களுக்கு வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்கும். நீங்கள் ஏதாவது எங்ககிட்ட சொல்ல விரும்பணும்னா நீங்கள் அந்த கமெண்ட்டில் பண்ணலாம். அது வேறு யாருக்கும் தெரியாது. மெம்பர்ஷிப்பில் இருக்கவங்க மட்டும் நீங்கள் பண்ணுற கமெண்ட்டு பேசுகிறது எல்லாம் தெரியும். நாங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சோன்னா மெம்பர்ஷிப் ஆளுங்களை மட்டும் நாங்கள் தனியாக கமெண்ட்டு சொல்லலாம். சரிங்களா? நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டு. விருதுநகர் மாவட்டம், அருப்புக்கோட்டை வட்டம். அப்படியா? ஓகே ஓகே. திசைகள் 4 இல்லை, இனிமேல் 5. கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு, கிறுக்கு. அப்பா மெசேஜ் காட்டலையா உனக்கு? இல்லைப்பா, படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒன்று வரை மிஸ் ஆகுதா என்னமோ தெரியலப்பா. படிச்சுட்டு தான் இருக்கேன். நான் படிக்கிறது எல்லாமே உங்களுக்கு கரெக்டாக காட்டுது. நான் எனக்கு காட்டுற மெசேஜ் நான் கரெக்டாக படிச்சுட்டு தான் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஹாய். ஞாயிற்றுக்கிழமை மதியம் சாப்பாடு என்ன ரெடியாகிவிட்டதா? எங்கள் வீட்டில் விரால் மீன் குழம்பு சாப்பாடு, வாங்க சாப்பிடலாம். இனிய மதிய வணக்கத்துடன் மதுரையில் இருந்து பாஸ்கரன். எங்கள் வீட்டில் சிக்கன் கிரேவி. பாஸ்கரன் ப்ரோ சூப்பர். விரால் மீன் குழம்பா? ஒரு புடிங்க. அன்பு நடமாடும் கலைக்கூடமே. ஜேசு. அடுத்த முறை எப்போ லைவ்ல வரீங்கன்னு கேட்குறீங்களா? எப்போ வேணாலும் வருவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக பண்ணுறோம். கண்டிப்பாக பண்ணுறோம் பிரசாந்த் தம்பி. ஓகேவா? நான் எனக்கு மெம்பர்ஷிப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்க நான் சொல்லி கேட்டுட்ருக்கேன். நீங்களே எனக்கு சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார் பிரசாந்த் தம்பி. உன் ஃப்ரெண்டு அருள்மொழி திருச்சியில் எதுவும் வேலை பார்த்தாங்களா? இல்லைப்பா, அங்கெல்லாம் வரமாட்டாங்கப்பா. அந்த பொண்ணு ஃபேமிலியோட செட்டில் ஆகிட்டா. அவளுக்காக 2 குழந்தைங்க இருக்கு. அவளுக்காக 2 பிள்ளைங்க இருக்குப்பா. அருண்மொழி லைனில் வர ரேஷன் கடைக்கு போனால் வரலாம். அருண்மொழி லைனில் வர ரேஷன் கடைக்கு எப்பா பாருங்கப்பா, 1000 ரூபா படம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கப்பா. ரொம்ப சேட் நியூஸ்ப்பா எங்களுக்கு. நானும் ஆசையாக இருந்தேன்ப்பா. மகளிர் உரிமை தொகை ஒரு 1000, பொங்கல் காசு ஒரு 1000 ரூபாய் வந்துச்சுன்னா நமக்கு சரி. 2000 ரூபாய் வந்துச்சுன்னா பொங்கல் செலவை ஓட்டிடலாம். நாங்களாம் ஒரு கணக்கு போட்டு வச்சுருந்தோம்ப்பா. இப்படி பண்ணிட்டாங்கப்பா. ரொம்ப ரொம்ப கஷ்டமான நியூஸ்ப்பா இது எங்களுக்கு. ரொம்ப ரொம்ப பேட் நியூஸ் எங்களுக்கு. ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு. ரேஷன் கார்டு சொல்லுங்க சுரேஷ் ப்ரோ. ரேஷன் கார்டு சொல்லுங்க ப்ரோ. தைராய்டு ஹைதராபாத்தா? ஆதார் கார்டா? என்ன பிரின்சஸ்னா? ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ரொம்ப கஷ்டமாக போச்சு பிரின்சஸ்னா. உங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்கள் வீட்டில் கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கீங்களா, அதனால கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சர்க்கரை கார்டுக்கெலாம் வந்து கிடையாது 1000 ரூபா. அரிசி கார்டுக்கு தான் 1000 ரூபா. இல்லைன்னு சொல்லிட்டாங்க பிரின்சஸ் அண்ணா. ரொம்ப கஷ்டமாக போச்சு எங்களுக்கு. விசிட்டிங் கார்டு